வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 27 திங்கட்கிழமை. நீங்கள் உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக பழங்கள் வாங்குறீங்களா? உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை எப்படி பாதியாக குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிற பழங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீசனில் விலை குறைவாக கிடைக்கிற பழங்களை வாங்கி உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கலாங்க. இன்னைக்கு பலாப்பழம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செந்தூர மாம்பழம் கிலோ 80 ரூபா, பங்கனப்பள்ளி மாம்பழம் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் கிலோ 25 ரூபா, தர்பூசணி கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்குது. கிருணிப்பழம் கிலோ 12 ரூபா, ஸ்ட்ராபெரி பெரிய பாக்ஸ் 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சின்ன பாக்ஸ் 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சிவப்பு ஆப்பிள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளை 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 40 ரூபாய்க்கு கிடைக்குது. சாத்துக்குடி கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை ஆப்பிள் கிலோ 240 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. நேந்திரம்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பாக்ஸ் 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. திராட்சை கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முலாம்பழம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காஷ்மீர் ஆப்பிள் கிலோ 210 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட்டில் தர்பூசணி கிலோ 10 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கிருணி பழம் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் இப்போ சீசனில் விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் பழங்களை இந்த மாதிரி பாக்ஸில் பெட்டியாக மொத்தமாக வாங்கினீங்கன்னா நல்ல லாபங்க. ஆனால் ஒரு பாக்ஸில் 4 அல்லது 5 கிலோ இருக்கும். வீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல லாபமாக வாங்க முடியுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவை வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம், லாபத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.